ஆறுமுகம் ஐயா அவர்கள் குடியரசு தின வாழ்த்துக்களை மாணவர்களுக்கு வழங்குவார். அன்பு செல்வங்களே, மாணவர்களே, இந்த குடியரசு தின விழாவை வாழ்த்தி அனைவரும் நல்ல கவனமாக ஆசிரியர்கள் நல்ல உங்களை நல்ல வழியில் செல்வதற்காக அவர்கள் செய்யும் பாடத்தை நல்ல கவனமாக எடுத்துக்கொண்டு நல்ல வழியை எடுத்துக்கொண்டு நல்ல சிறப்பாக படித்து நல்ல பல துறைகளுக்கு இந்த தருணத்தில் நாம் இந்த அனைவரையும் வாழ்த்தி குழந்தைகளுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த 76வது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற அனைவர் பாதமலரை தொட்டு என் வணக்கத்தை உறுதியாக்கிக் கொள்கிறேன். இங்கு பள்ளியில் பயிலும் நாளைய டாக்டர்களே, இன்ஜினியர்களே, உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கி சுதந்திர தின வாழ்த்துக்கள் கூறி குடியரசு தின வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். சகோதரர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் குழந்தைகளுக்கு வாழ்த்துவார். அனைத்து அன்பு மாணவர் கண்மணிகளுக்கு காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் ஆசிரியர்கள் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு இதயங்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி அம்மையார், நம்ம நாட்டுக்காக உயிரிழந்த குடும்பமெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் பல குடும்பங்கள் உயிர் இழந்து தான் நமக்கு இந்தியாவுக்கு குடியரசு தினத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த சுதந்திரத்தை எப்படி கொண்டாடணும்னா, இப்போ அப்துல் கலாமாகவும் பெரிய விஞ்ஞானிகளாகவும் ஆபத்திற்கு மெயின் காரணமே ஆசிரியர்கள் என்பதை பெருமையுடன் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தாய் பிள்ளைங்களை வழி நடத்துவது போல் தாய் 10 மாதம் சுமக்கின்றாள். ஆனால் ஆசிரியர் அனைத்து தலைமை ஆசிரியர் அனைவருமே 12 மணி நேரம் உங்களுக்கு தாயாக இருந்து இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த ஆசிரியருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்கு இருக்கின்றோமோ, எந்த அளவுக்கு பதவிகளில் போகின்றோமோ அந்த அளவுக்கு அடக்கமான செயல்பாடுகள், அருமையான குணங்கள் நிறைந்தால் மட்டுமே இந்த கல்விக்கு மரியாதை என்பதை நான் தாழ்மையுடன் உங்களுக்கு இந்த கருத்தினை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க அனைத்து அரசு ஊழியர்களிலிருந்து எல்லா அனைத்து அன்பு இதயங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். எங்களோட அன்பான வரவேற்பை ஏற்று வந்திருக்கிற ஊர் பெரியவர்கள், அந்த ஊராட்சி மன்ற அலுவலர்கள் மற்றும் எங்கள் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், அதே போல் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம குடியரசு தினம்னு நம்ம சொல்கிறோம். குடியரசு தினம்னா என்ன அப்படின்றது நேற்று நம்ம 8ஆவதுக்கு பாடம் படிக்கும்போது இது பண்ணோம். அண்ணல் அம்பேத்கர் பாடம் படித்தோம். அதாவது நம்முடைய இந்தியான்றத ஒரு முழுமையான நாடாக இல்லாமல் தனித்தனியாக மன்னராட்சியாக இருந்தது. ஒரு பகுதியும் ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு தனித்தனி இதுவாக இருந்தது. அதை எல்லா பகுதியையும் ஒருங்கிணைத்து ஒரு உலகிலுடைய முக்கியமான ஒரு குடியாட்சி நாடாக, குடியரசு நாடாக, மக்களாட்சி நாடாக கொண்டு வந்த பெருமை இந்த நாளுக்கு உள்ளது. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது நமக்கு தெரியறதில்லை. நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் இருக்கு, என்னென்ன கடமைகள் எல்லாம் இருக்கு அப்படின்றது எல்லாமே வரையறுத்திருக்காங்க. இந்த உலகத்திலேயே தலை சிறந்த அரசியலமைப்பு சட்டங்கள்ல நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஒன்று. அது நடைமுறைக்கு வந்ததை தான் நம்ம என்ன செய்கிறோம், குடியரசு தினமாக கொண்டாடுகின்றோம். இந்த குடியரசு நாளில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. நமது பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. அதனால அடுத்த வருடம் 100வது ஆண்டா நம்ம கொண்டாடுவோம். 1926ல் இந்த பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி 21 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் மிகுந்த கல்வி கற்ற அறிவாளர்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் நாம் எல்லாருமே ஓரளவு அறிவாளிகளாக நம்மளாம் இருக்கிறதுக்கு காரணம். அப்போவே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பள்ளி தொடங்கி அந்த பள்ளியில் படிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டோட நம்ம
பள்ளி ஆரம்பித்து 100வது ஆண்டு நிறைவு. இப்போ 99வது ஆண்டில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே குடியரசு தினத்தை பற்றி சொன்னாங்க. இந்த கொடி கயிறு கூட பல்வேறு தமிழ் தாயின் தாலி கொடிகள்லாம் இணைச்சி தான் இந்த கொடியை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இறந்து தான் நம்ம அந்த சுதந்திரத்தை அடைஞ்சோம், குடியரசு அடைஞ்சோம்னு சொன்னாங்கல்ல. அந்த சுதந்திரமாக பேச்சுரிமை, வாக்குரிமை, எழுத்துரிமை எல்லா உரிமையும் பெற்று இப்போ ஒரு சிறந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? போற்றி பாதுகாக்கணும். எப்பொழுதுமே நம்ம அமைதியை விரும்பணும். நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மற்ற பிரச்சனைக்கு நாம காரணமா இல்லாம நாம சுமூகமாக எல்லாருடனும் ஒன்றி இணைந்து வாழ்வதை நாம பள்ளியில தான் கத்துக்க முடியும். ஏன்னா இந்த குடியரசு தின விழாவை நாம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற எழுத்துக்கெல்லாம் இப்போ டீச்சர் சொன்னாங்க. நேற்றே பாடம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஒவ்வொரு வகுப்புலையுமே படிச்சுக்கிட்டே தான் வருவீங்க. அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதுனால தான் நம்மளும் சுதந்திரமா இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நீங்க போகலாம், எல்லாத்துக்கும் நம்ம தகுதி வாய்ந்தவர்கள். நம்ம இப்போலேருந்தே ஒரு கனவோட நம்ம படிப்போம். நாம என்னவா ஆக போறோம், நான் என்னவா ஆகி இந்த நாட்டுக்கு நான் வந்து சேவை செய்ய போறேன் அப்படிங்கிறத இப்போலேருந்தே ஒரு கனவு கண்டு அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றி நல்லதொரு வாழ்க்கையை வாழ என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் பள்ளிக்கு வருகை கொடுத்த இந்த ஊர் பெரியவர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் பள்ளிக்கு வந்து சிறப்பு செய்து எங்களையும் மாணவர்களையும் வாழ்த்தும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.